வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய சேனல்ல நேம் ரியாக்ஷன் ஃபீச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த வினைகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு வினையை பற்றி பார்க்க போறோம். அது என்ன வினை அப்படின்னா, கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வினைக்குள்ள போகலாம். கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். அதாவது கார்பனைலேட்டிவ் சுசுகி, கார்பனைலேட்டிவ் ஸ்டில்லே, கார்பனைலேட்டிவ் நெகசி போன்ற வினைகளை ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்துருந்தோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைய காணொலியில் நம்ம கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை அப்படிங்கிறது ஒரு பெல்லாடியம் கேட்டலைஸ்டு கிராஸ் கப்ளிங் வினை. ஸோ இந்த வினையில் என்னென்ன ஈடுபடுது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு மற்றும் அரைல் அல்லது வைனைல் எலக்ட்ரோஃபைல் அதனுடன் சேர்த்து அல்கீன் கூட வினைபுரியிறப்ப ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ஸ் கொடுக்கக்கூடிய வினையை தான் நம்ம கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட பொதுவான ஸ்கீமுக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் அல்கீன் கூட கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலைசிஸ் மற்றும் சூட்டபிள் லிகான் மற்றும் பேஸ் முன்னிலையில் வினைபுரியிறப்ப நமக்கு இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ஸ் கொடுக்கக்கூடிய வினையை தான் நம்ம கார்பனைலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாங்க நம்ம கேட்டலைட்டிக் சைக்கிள்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முந்தைய கிராஸ் கப்ளிங் வினைகளைப் போலவே இந்த வினையும் பெல்லாடியம் ஜீரோவிலிருந்து தான் தொடங்குது. பெல்லாடியம் ஜீரோ நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னா, பெல்லாடியம் அசிட்டேட் கூட சூட்டபிள் லிகாண்டை நம்ம வினைபுரிய வைக்கிறதன் மூலமாக பெல்லாடியம் ஜீரோ வந்து ஜெனரேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் பெல்லாடியம் அசிட்டேட்டை ட்ரைஎத்லமின் கூட வினைபுரிய வைக்கிறப்பையும் நமக்கு பெல்லாடியம் ஜீரோ இன்சிட்டுவில் உருவாகும். இப்போ பெல்லாடியம் ஜீரோ வந்து ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிஃப்ளைட் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு கார்பன் மோனாக்சைடு கூட நமக்கு இந்த இன்டர்மீடியேட் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு வந்து மைக்ரேட்டரி இன்சர்ஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியேட் வந்து அதன் பிறகு அல்கீனோட கோஆர்டினேஷனுக்கு உட்படுது. அப்படி உட்படுறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு அல்கீன் வந்து மைக்ரேட்டரி இன்சர்ஷனுக்கு உட்படுறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு சால்கோன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து நமக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் வினைக்கு உட்பட்டு நமக்கு பெல்லாடியம் ஜீரோ வந்து மறு உருவாக்கம் செய்யப்படும். சரி, வாங்க நம்ம இப்போ சில எடுத்துக்காட்டுகள் இந்த வினைக்காக பார்க்கலாம். சில எடுத்துக்காட்டுகள் நம்ம கார்பனைலேட்டிவ் கிராஸ் கப்ளிங் வினையில் பார்த்த எடுத்துக்காட்டுகள் தான். ஸோ முதல் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோமோபென்சின் 4-குளோரோஃபினைல் ஸ்டைரின் கூட பெல்லாடியம் குளோரைடு சின்னமைல், அதாவது பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் மற்றும் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் கூட கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரியிறப்ப நமக்கு சால்கோன் வந்து உருவாகுது. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரீஜியோ செலக்டிவிட்டி. அதாவது அல்கீனில் 2 பொசிஷன் இருக்குது. இந்த 2 பொசிஷனில் எந்த இடத்துல நமக்கு கப்ளிங் நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெர்மினல் பொசிஷனில் கப்ளிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வினையை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டெரிக். ஸோ ஸ்டெரிக்கின் காரணமாக நமக்கு கப்ளிங் இந்த இடத்துல நடக்கலை, இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த ரீஜியோ செலக்டிவிட்டி பற்றி இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி பார்த்தா தான் புரியும். ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரிவாக வச்சுருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையின்படி நமக்கு 2 விதமான கேட்டலைட்டிக் பாத்வே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் பாத்வே, இன்னொன்று வந்து கேட்டயானிக் பாத்வே. ஸோ இந்த கேட்டயானிக் பாத்வே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பைடென்டேட் லிகான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி அல்லது சம் சில்வர் பேஸ்டு அடிட்டிவ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கேட்டயானிக் பாத்வேக்குள்ளே நம்மளோட வினை வந்து போகும்.
அதே வேளையில் நம்ம ஒரு மோனோடென்டேட் லிகாண்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அது பொதுவாக நியூட்ரல் பாத்வேக்குள்ளே தான் இந்த ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்குள்ளே போகும். சரிங்களா? ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி வரக்கூடிய எடுத்துக்காட்டுகளுக்கு அது தேவைப்படும். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனோ அயோடைடு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் அல்கீனோட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் இந்த லிகாண்ட் கொடுத்துருக்காங்க மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட வினைபுரியுது. ஸோ இங்கே நம்ம மேலே என்ன பார்த்தோம், இந்த எடுத்துக்காட்டில் நமக்கு இங்கே வந்து ஸ்டெரிக் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதன் காரணமாக நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் பொசிஷனில் ரீஜியோ செலக்டிவாக இந்த கிராஸ் கப்ளிங் வினை வந்து நடந்திருக்கு. அதே வேளையில் நம்ம நார்மல் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஒலிஃபின் நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு செலக்டிவிட்டி ரீஜியோ செலக்டிவிட்டி பொதுவாக ஆல்ஃபா பொசிஷன், அதாவது பிரான்ச்டு அல்கீனை தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் இந்த வினையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து டாமினேட் ஆகிருக்கு. ஸோ அதன் காரணமாக நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது இங்கேயும் நமக்கு என்ன நடந்திருக்கு, டெர்மினல் பொசிஷனில் தான் இந்த கிராஸ் கப்ளிங் வினை வந்து நமக்கு நடந்திருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ளே போகலாம். இது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒரு இன்ட்ராமாலிகுலர் கார்பனரேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் படியில் இந்த இடத்துல ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அதைத் தொடர்ந்து CO இன்சர்ஷன் மற்றும் அல்கின் இன்சர்ஷன், அதை தொடர்ந்து நமக்கு பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு இன்ட்ராமாலிகுலர் கார்பனிலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ஃபியூஸ்டு கீட்டோன் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டும் ஒரு இன்ட்ரா மாலிகுலர் கார்பனிலேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கான எடுத்துக்காட்டு. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் பாஸ்பைட் லிகாண்ட், ஸோ இந்த லிகாண்டுக்கு பேர் தான் பாஸ்பைட் லிகாண்ட். ஸோ இந்த லிகாண்டை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு கார்பனேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை நடைபெற்று நமக்கு இந்த பைசைக்ளிக் ஃபியூஸ்டு கீட்டோன் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்த எடுத்துக்காட்டுக்குள்ளே போகலாம். இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு ஏற்கனவே நம்ம கார்பனேட்டிவ் கிராஸ் கப்ளிங் காணொலியிலே பார்த்துருந்தோம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கனோ அயோடைடு 2,3 டைஹைட்ரோஃபியூரன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காணொலியில் நம்ம விவரிச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் அல்கீன். ஸோ இந்த எலக்ட்ரான் ரிச் அல்கீன் பொதுவாக கார்பனேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையில் நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம முந்தைய ஸ்லைட்லேயே பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான் ரிச் அல்கீன் பயன்படுத்துகிறப்ப நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி ரிவர்ஸ் ஆகி நமக்கு டெர்மினல் பொசிஷனில் வந்து இந்த கார்பனேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன்படி இங்கேயும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஏன் அப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து இந்த பொசிஷனில் நடக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பேக்கில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப இதோட ஒரிஜினல் ரெஃபரன்ஸில் செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னா நமக்கு செகண்ட் பொசிஷனில் தான் இந்த கார்பனேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி, ஏன் வந்து நமக்கு செகண்ட் பொசிஷனில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி எலக்ட்ரான் ரிச் அல்கீன் நார்மல் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையில் பார்த்தோம் அப்படின்னா எந்த பொசிஷனில் நமக்கு கப்ளிங் நடக்கும் அப்படின்னா எந்த பொசிஷனில் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த பொசிஷனில் தான் நமக்கு கப்ளிங் நடக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் தான் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதன் காரணமாக நமக்கு கப்ளிங் வந்து செகண்ட் பொசிஷனில் தான் நடந்திருக்கு. சரி, இந்த வினையோட முடிவுக்கு வந்துட்டோம். கார்பனேட்டிவ் ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை வந்து ஒரு முக்கியமான முறை. இந்த முறையின்படி
ஒரு ஆர்கனோ எலக்ட்ரோஃபைல் மற்றும் அல்கீனுக்கு இடையில் கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த வினை எதன் வழியில் நடக்குது அப்படின்னா, ஆக்சிடேட்டிவ் அடிஷன், CO இன்சர்ஷன், அல்கீன் இன்சர்ஷன், பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் மற்றும் ரிடக்டிவ் எலிமினேஷன் வழியாக இந்த வினை வந்து நடக்குது. ஸோ இந்த வினையின் அடிப்படையில் நம்ம ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் அதாவது சால்கோன்களை வெற்றிகரமாக உருவாக்கலாம். இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது போன்ற விரிவுரைகளை நீங்கள் அடிக்கடி காண்பதற்கு வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.